ஒரு வார இடைவெளியில 3 கொலைகள், 3 கொலைகளும் ஒரே மாதிரி நடந்தது. எஸ் சார். அப்படின்னா அந்த 3 கொலைகளை ஒரே ஒரு ஆள் தான் செஞ்சிருக்கணும். அப்படித்தானே? அப்படித்தான் இருக்க முடியும். ஆனா ஒரு கொலையாளி வந்து கொலை செய்ததுக்கான எந்த தடயங்களும் இல்லை. ஈவன் இறந்து போனவங்களுடைய பாடியில கூட எந்த தடயங்களும் இல்லை. இறந்து போன 3 பேருமே பூட்டப்பட்ட அறைக்குள்ளதான் இறந்து போயிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பாத்தீங்களா? பார்த்துட்டேன் சார். பாடியில எந்த விதமான உள்காயங்களோ வெளிக்காயங்களோ இல்லை. ஆனா உடம்புல இருந்து ரத்தம் முழுவதும் வெளியேற்றப்பட்டிருக்கு. காயமே இல்லாம ரத்தம் முழுவதும் எப்படியா வெளியேறும்? அதான் ஆச்சரியமா இருக்கு சார். இறந்தவங்க 3 பேருடைய கழுத்திலையும் ஊசி துவாரம் மாதிரி 2 துவாரங்கள் இருந்திருக்கு. அந்த துவாரம் வழியாத்தான் ரத்தம் முழுவதும் வெளியேற்றப்பட்டிருக்கலான்னு டாக்டருங்க அபிப்பிராயப்படுறாங்க. கொலை நடந்த ஏரியாவுல விசாரணை பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். அங்க ஏதோ பிசாசு நடமாடிட்டு இருக்கதாகவும் அந்த பிசாசு தான் அந்த 3 பேரையும் கொலை பண்ணதாகவும் சொல்றாங்க. What are you talking nonsense? சார், 3 மாசத்துக்கு முன்னால துளசி என்கிற பொண்ணு கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிட்டதா சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கலான்னு நான் சந்தேகப்படுறேன். அதுக்கு பிறகுதான் இந்த 3 மர்ம கொலைகளும் நடந்திருக்கு. அதனால அந்த பெண்ணோட ஆவி வந்து இவங்களை கொன்னுடுச்சுன்னு சொல்றீங்களா? அப்படித்தான் ஊர்ல பேசிக்கிறாங்க. ஏன்னா இறந்து போன 3 பேருமே அந்த பொண்ணோட மரணத்துல சம்பந்தப்பட்டவங்க. கார் டிரைவர் துரை அந்த பொண்ணோட முறை பையன். அந்த பொண்ணை கட்டிக்க ஆசைப்பட்டான். ஆனா அந்த பொண்ணு சம்மதிக்கல. இன்ஸ்பெக்டர் சுந்தரம் அந்த பொண்ணோட கேஸ டீல் பண்ணவர். இறந்து போன கவர்மெண்ட் டாக்டர் ரகுநாத் அந்த பொண்ணோட பாடிய போஸ்ட்மார்ட்டம் செய்தவர். அப்படின்னா அந்த பெண்ணோட சாவுக்கும் இந்த 3 கொலைகளுக்கும் லிங்க் இருக்குன்னு சொல்றீங்க? எஸ் சார். வெரி குட். யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட். இந்த வேலையே கேஸ டீல் பண்ணுங்க. தேங்க் யூ சார். இன்ஸ்பெக்டர் சந்தோஷ், இது 21ஆம் நூற்றாண்டு. இந்த வில்லேஜ் பீப்பிள் சொல்ற மாதிரி பேய், பிசாசு, பில்லி, சூன்யம் இது எதையும் நம்பாதீங்க. நோ சார். சுத்த சென்ஸ்லெஸ் ட்ரூத். நான் நம்பல சார். இன்ஸ்பெக்டர் சந்தோஷ், கொலை செய்யப்பட்ட 3 பேர்ல ஒரு ஆள் திறமையான போலீஸ் ஆபீசர், இன்னொருத்தர் ஒரு கவர்மெண்ட் டாக்டர். இந்த கேஸ்ல நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோம்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கௌரவம் இல்லாம போயிடும். நம்ம காக்கி சட்டைக்கு கேவலமாயிடும். எஸ் சார். இன்னும் 1 வீக்ல குற்றவாளியை கண்டுபிடிச்சு இந்த கேஸை எண்ணிக்கை கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்றேன் சார். ட்ரை பண்றது யூ மஸ்ட் அரெஸ்ட் ஓகே சார். ஷூர் சார். கான்ஸ்டபிள், நீங்க இந்த தெருவை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. யார் வந்தாலும் விசாரிங்க. சார், எங்க அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எங்க வீட்டுல புள்ளையே இல்லாம போயிடும் சார். சார், என் சம்சாரத்துக்கு நான் ஒரே புருஷன் சார். எனக்கு அப்படி இப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் சம்சாரத்துக்கு. ஏன் காக்கி சட்டையை போட்டுட்டு இப்படி நடுங்குறீங்க? காக்கி சட்டையை போட்டதுக்கு அப்புறம் நமக்கெல்லாம் கடமை தான் முக்கியம். மனைவி, மக்கள், தாய், தந்தை எல்லாமே அதுக்கப்புறம் தான். ஓகே, நீங்க இந்த தெருவை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. யார் வந்தாலும் சரிங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வர்றேன். ஏட்டையா, எனக்கு பயமா இருக்கு. போன வாரம் தான் ஒரு ஜோசியக்காரன் என் கையை பார்த்துட்டு சொன்னா உனக்கு ஆயுசுக்கும் தோசை இருக்குன்னு சொன்னா. என்ன நீ காக்கி சட்டை மாட்டிக்கிட்டு நீ இதுக்கெல்லாம் பயப்படலாமா? பயப்படாத, நான் இருக்கேன்ல. சார், சார், மனுஷனா இருந்தா பயப்படல. மனுஷனா இருந்தா மடக்கி பிடிச்சிடான். அதுவா பேய் வந்துருச்சுன்னா மடக்க முடியுமா இல்ல அடக்கத்தான் முடியுமா? என்னையா நடு சாமத்துல பேய் இருக்குன்னு சொல்லி என் தைரியத்தை சோதிக்கிறியா? பயப்படாத, ஏட்டையா நான் இருக்கேன்ல. அப்படியே பேய் வந்துட்டாலும் என்னை பார்த்ததும் பேய் வேற திருவழியா ஓடி போய்விடும்டா. பேய் ஏற்கனவே 4 பேரை கொண்டுடுச்சு. ஜோசியக்காரன் சொன்னதை பார்த்தா இனி நடக்க போறது 2 கொலை இருக்குமோன்னு பயமா இருக்கு.
என்னையா இது இன்னமும் சலங்க சத்தம் மாதிரி கேக்குது? ஆமா, ஒரு பொண்ணு நடந்து வர்றான். எவ்வளவு தைரியமா வர பாத்தியா? சார், இந்த நட்டாநாடு சாமத்துல இந்த பொம்பளை எங்க தான் போறாங்க? புரியல, நாங்க கட்டு கிடக்குதையா புரிதக்காரன் மூக்குப்பட்ட தண்ணிய வெளியே கிளம்பிட்டான். ஏட்டையா, அவளை கூப்பிட்டு விசாரிக்கிற மாதிரி மிரட்டி கூட வச்சுக்கிட்டா நமக்கு துணையாவே இருக்கும். கூட்டிட்டாயா அவளை? ஏய் பொண்ணு, ஏய் பொண்ணு, என்னம்மா ஒரு போலீஸ்காரன் கூப்பிட்டு இருக்கு, காது கேட்காம இப்ப நிக்கிறிய? அவளை இழுத்துட்டு வாயா. ஏய் பொண்ணு, ஏய் முத்து, காளி எங்கடா போய் தொலைஞ்சீங்க? கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள், ஐயோ காவலுக்கு நின்னவனையும் காணோமே. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், நான் செல்வராயன் பேசுறேன். ஆமா சார், ஆமா நான் ஆபத்துல இருக்கேன் சார். ஆமா சார், என் வீட்டில் தான். கமான் குயிக். நீ என்ன சாயலியா? நீ எப்படிங்க? துளசி, எனக்கு எதுவுமே தெரியாது. துறைதான் உன்னை கொலை பண்ணவன். இல்ல இல்ல துளசி, சத்தியமா சொல்றேன், நான் இல்ல. என்ன நம்பு. ஏய் செல்வநாயகோ, துளசி, நான் உன் ஜானுடைய அப்பா. துளசி, என்ன மன்னிச்சிரு. நான் செய்ததெல்லாம் தப்புதான். என்ன விட்டுரு, விட்டுரு. சொல்லுடா, உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன். வாடா 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 வாடா, வா 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 வா, உன்னை விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். கொலையாளி நம்மள முந்திக்கிட்டான். இவன் இந்த தெருவை விட்டு எங்கேயுமே போயிருக்க முடியாது. எல்லா தெருக்களையும் க்ளோஸ் பண்ணுங்க ப்ளீஸ். குயிக் குயிக்.
நாயின்றி உந்தனுக்கு வாழ்வும் இல்லை. நீ இன்றி என்னுயிருக்கு துணையும் இல்லை. நாயின்றி உந்தனுக்கு வாழ்வும் இல்லை. என் பழியை தீர்த்து விட்டேன், என் கடனை முடித்து விட்டேன். என் பழியை தீர்த்து விட்டேன், என் கடனை முடித்து விட்டேன். என்னோடு வந்த